அன்பான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, ஆவியானவரின் ஒளியில் இன்று நாம் அனைவரும் இங்கு இணைந்திருக்கின்றோம். நமது தவக்கால பயணத்தின் 6வது நாள் தியானத்திற்கு மீண்டுமாக உங்களை நான் என்னுடைய சேனலுக்கு வரவேற்கின்றேன். இந்த தியானத்திற்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் வருகிறீர்கள் என்றால் அது ஏதோ தற்செயலாக நடக்கும் விஷயம் அல்ல. இது தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கும் தனிப்பட்ட அன்பு. உங்களை சரி செய்யவும் உங்களை புதுப்பிக்கவும் அவர் விரும்புகின்றார். நீங்கள் இப்போது எங்கிருந்தாலும் உங்கள் வேலைகளை சற்று தள்ளி வைத்துவிட்டு கண்களை மூடி அமைதியாக இந்த தியானத்தில் இருங்கள். ஒரு ஆழமான மூச்சு வாங்குங்கள். அந்த மூச்சு காற்று உங்கள் நுரையீரலை நிரப்பட்டும். மெல்ல அதை வெளியில் விடுங்கள். உங்கள் உடல் இப்பொழுது லேசாகட்டும். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்று நம்முடைய ஜெபம் ஒரு முக்கியமான விஷயத்திற்காகத்தான். என்னுள் சுத்தமான இருதயம் உண்டாக்கும் தேவனே என்கின்ற சங்கீதம் 51:10 கூறுவதை தான் இன்று நாம் தியானிக்க போகின்றோம். தேவனே, என்னில் சுத்தமான இருதயத்தை உண்டாக்கும், நேரான ஆவியை புதுப்பியும். இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வந்தன தெரியுமா? தாவீது ராஜா மிக பெரிய தவறு செய்த போது, தன் உள்ளம் அசுத்தமாக இருப்பதை உணர்ந்த போது அவர் கதறி அழுது சொன்ன வார்த்தைகள் தான் இவை. அவர் ஒரு ராஜா, அவரிடம் எல்லாம் இருந்தது, ஆனால் நிம்மதி இல்லை. அந்த நிம்மதியை தருவது ஒரு சுத்தமான இருதயம் மட்டும்தான். இன்று நாமும் அதையே தான் கேட்கப் போகின்றோம். இருதயம் ஏன் சுத்தமாக இருக்க வேண்டும்? மத்தேயு 5:8 இயேசு கூறுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை காண்பார்கள். நேயர்களே, நாம் ஏன் தேவனை பார்க்க முடியவில்லை? ஏன் நம் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காதது போல தோன்றுகிறது? இதை பற்றியெல்லாம் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏனெனில் நம் இதய கண்ணாடி அழுக்காக இருக்கிறது. ஒரு கண்ணாடி அழுக்காக இருந்தால் அதில் நம் முகம் தெரியாது. அது போலதான் இதயம் அழுக்காக இருந்தால் அதில் கடவுளின் முகமும் நமக்கு தெரியாது. நாம் அனைவரும் வெளியே அழகாக இருக்கலாம், நல்ல உடைகளை உடுத்தலாம், சபைக்கும் செல்லலாம். ஆனால் கர்த்தர் எதை பார்க்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்கள் இதயத்தின் ஆழத்தை மட்டும்தான் பார்க்கிறார். சங்கீதம் 139:23 தாவீது வேண்டுகிறார், தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் எண்ணங்களை அறிந்து கொள்ளும் அப்படின்னு. இப்போது ஆண்டவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே, என் இதயத்தை நீர் ஆராய்வு செய்து பாரும். என்னுள்ளே இருக்கும் கசப்புகள், நான் ஒளித்து வைத்திருக்கும் இரகசியமான பாவங்கள், மற்றவர்கள் மேல் எனக்கு இருக்கும் பொறாமை, இவைகள் அனைத்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வாரும் ஐயா. இப்பொழுது நாம் பார்ப்பது மன்னிப்பின் இரகசியமும் விடுதலையும். இதயத்தை அசுத்தமாக்கும் மிக பெரிய விஷயம் மன்னிக்காத மனம். எபேசியர் 4:31 சொல்றது போல, எல்லா கசப்பும் கோபமும் மூர்க்கமும் உங்களை விட்டு நீங்கப்பட கடவது அப்படின்னு இருக்கு. மன்னிக்காத மனம் அப்படிங்கிறது ஒரு விஷ குப்பிய போன்றது. அதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க நினைக்கிறீர்கள், ஆனால் அது உங்களைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறது. இப்போது உங்கள் மனதில் ஒரு பெயரை கொண்டு வாருங்கள். யாரை உங்களால் மன்னிக்கவே முடியவில்லை? யார் உங்களுக்கு துரோகம் செய்தார்கள்? அந்த பெயரை மெதுவாக சொல்லுங்கள். இப்போது ஆண்டவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே, இவர்கள் எனக்கு செய்த வலி அதிகம், ஆனால் உம்முடைய சிலுவை அன்பிற்காக நான் இவர்களை இன்று முழு மனதோடு மன்னிக்கின்றேன். சொல்லிவிட்டீர்களா? மன்னிப்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு முடிவு.
இன்று நீங்கள் அந்த முடிவை எடுக்கும்போது உங்கள் இதயத்திலிருந்து அந்த பாரமான கல் உருண்டு போவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களது இதயம் இப்போது லேசாக இருக்கும். அன்புள்ளவர்களே, இப்போது நாம் மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய இருதயம் சுத்தமாக வேண்டும் என்று கேட்கின்றோம். ஆனால் நம்முடைய இந்த சொந்த முயற்சியால் அதை செய்ய முடியுமா? ஒரு அழுக்கு படிந்த துணியை வெறும் நீரால் மட்டுமே சுத்தமாக்க முடியாது. அதற்கு கூட ஒரு சுத்திகரிப்பானும் தேவைப்படும். அதுபோலத்தான் நம் ஆத்துமாவில் படிந்திருக்கும் இந்த பாவக்கரைகளை சுத்தம் செய்வதற்கு உலகத்தில் ஒரே ஒரு மருந்து தான் உண்டு. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எபிரேயர் 9:14 சொல்லுவது, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படின்னு இருக்கு. கவனியுங்கள், இங்கே உங்கள் மனசாட்சி சுத்திகரிக்கப்படுவதை பற்றி வேதம் பேசுகிறது. நாம் செய்த தவறுகள் நமக்கே தெரியும். நம் யாருக்கும் தெரியாமல் செய்த பாவங்கள் நம்மை இன்றும் பயமுறுத்தி கொண்டுதான் இருக்கும். இவை எல்லாம் நம் மனசாட்சியை ஒரு பாரமான சுமையை போல அழுத்தி கொண்டிருக்கும். நான் ஒரு பாவி, நான் ஜெபிக்க தகுதியற்றவன், தேவன் என்னை ஆசிர்வதிக்க மாட்டார் என்கின்ற ஒரு குரல் உங்களுக்குள் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறதா? அதுதான் இந்த செத்த கிரியைகள். இன்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த சத்தத்தை அடக்கப் போகிறது. நாம் பலமுறை விழுந்திருக்கின்றோம். சில பாவங்கள் நமக்கு ஒரு பலவீனம் போல தொடங்கி இன்று ஒரு அடிமைத்தனம் போல மாறிவிட்டிருக்கலாம். என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியாது, எத்தனை முறை ஜெபித்தாலும் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்கின்றேனே என்று நீங்கள் விரக்தியின் விளிம்பில் நின்றிருக்கலாம். ஆனால் இன்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நான் கூறுகின்றேன். எசாயா 1:18 தேவன் ஒரு மாபெரும் அழைப்பை விடுக்கிறார். வழக்காடுவோம் வாருங்கள், உங்கள் பாவங்கள் செம்மை பட்டையாக இருந்தாலும் பனி போல் வெண்மையாகும், அவை இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் கம்பிளியை போலாகும் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் உங்களை விரட்டவில்லை, உங்களோடு வழக்காட அழைக்கிறார். அதாவது, உங்கள் பாவத்தை பற்றி கவலைப்படாதே, அதை என்னிடம் கொண்டு வா, நான் அதை வெண்மையாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. செம்மைப்பட்டை என்பது துணியில் பட்டால் நீக்கவே முடியாத ஒரு கரை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ நீக்க முடியாத கரையோடு வந்தாலும் என் இரத்தம் அதை உருத்தெரியாமல் அழிக்கும் என்று. ஆகையால் கிறிஸ்தவ நண்பர்களே, இயேசுவின் இரத்தம் உங்கள் கடந்த காலத்தை கழுவ வல்லமையுள்ளது. உங்களை இன்று வரை அழுத்திக் கொண்டிருக்கும் அந்த குற்ற உணர்ச்சி மற்றும் அவமானம் இன்று இயேசுவின் சிலுவை அடையில் கரையட்டும். நான் செய்த தவறுக்காக தேவன் என்னை தள்ளிவிடுவார் என்று எண்ணாதீர்கள். அவர் தள்ளுகிற தேவன் அல்ல, அள்ளிக்கொள்ளுகிற தேவனாவார். ஒரு அழுக்கு படிந்த குழந்தையை தாய் எப்படி வெறுப்பதில்லையோ, மாறாக அதை வாரி அணைத்து கழுவி சுத்தப்படுத்துவாளோ, அப்படித்தான் உங்கள் பரமபிதாவும் உங்களை பார்க்கிறார். நீங்கள் செய்த தவறு எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், இன்று அந்த பாவத்தை அறிக்கையிட்டு திரும்பி வாருங்கள். அவர் உங்களை கட்டி அணைத்துக் கொள்வார். அந்த மன்னிப்பின் அன்பை, அந்த சுத்திகரிப்பின் வல்லமையை இன்று உங்கள் ஆத்துமாவில் ருசித்து பாருங்கள். இப்போது உங்கள் மேல் ஒரு தெய்வீக அமைதி இறங்குவதை உணர்கிறீர்களா? இதுதான் கிறிஸ்துவின் இரத்தம் தரும் விடுதலை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்போது நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி
ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த தவக்காலத்தின் 6ஆம் நாள் தியானத்தின் இறுதி ஜெபத்திற்கு வந்திருக்கின்றோம். என்னுள் சுத்தமான இருதயம் உண்டாக்கும் தேவனே என்று உம்மை நோக்கி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளையின் குரலையும் நீர் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இன்று என் இதயம் பாரமாக இருக்கிறது. எனக்குள்ளே ஏதோ ஒரு அசுத்தம் என்னை வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லும் உன் மகனை பாரும். மன்னிக்க முடியாமல் என் இதயம் கசந்து போயிருக்கிறது என்று கதரும் உன் மகளை தேற்றுவீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இவர்களை காயப்படுத்தியிருக்கலாம். இந்த காயங்களின் வடுக்கள் இன்றும் இவர்களுக்குள் இரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறதே. இயேசுவே, உம்முடைய தழும்புகளால் அந்த காயங்களை இன்று ஆற்றுவீராக. அன்பு பிதாவே, இருதயத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இரகசியமான பாவத்திற்காகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். எங்களை நாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கலாம், ஆனால் உம்முடைய கண்களுக்கு ஏதும் மறைந்திருக்கவில்லையே ஆண்டவரே. இன்று உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு இதயத்தின் மேல் தெளிக்கப்படுவதாக. அன்பு கடவுளே, நான் செய்த தவறு பெரியது என்று தன்னைத்தானே தண்டித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். மகனே, மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன அதே சத்தம் இன்று இவர்களுடைய வீட்டில் ஒலிக்கட்டும். யாரெல்லாம் இன்று மறுபடி ஒரு புதிய ஆரம்பம் எனக்கு கிடைக்குமா என்று ஏங்கி தவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை தாரும் ஐயா. பழைய காரியங்களை நினையாதிருங்கள் என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, இவர்களுடைய கடந்த காலத்தின் கசப்புகள், அவமானங்கள், குற்ற உணர்வுகள் அனைத்தும் இப்போது இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு அகலட்டும். இன்று முதல் ஒரு புது பிறப்பு இவர்களுக்கு உண்டாகுவதாக. ஆண்டவரே, குடும்ப உறவுகளில் இருக்கும் விரிசல்களை சரி செய்யும் ஐயா. விவாகரத்து வரை சென்று இதயம் நசுங்கி போயிருக்கும் பிள்ளைகளை தேற்றுவீராக. இனி எனக்கு வாழ்வே இல்லை என்று தற்கொலை எண்ணத்தில் இருப்பவர்கள் மேல் உம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊற்றுவீராக. உடைந்த உள்ளங்களை கட்டுகிறவர் நீரல்லவா. இன்று இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இவர்களுடைய இதயத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் இறங்குவதாக. எங்கள் வீட்டை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். பொருளாதார தடைகள் அகலட்டும். கடன் பாரத்தால் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத வழியை திறந்து தாரும் ஆண்டவரே. இந்த தவக்காலத்தின் 6ஆம் நாள் இவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனையாக அமையட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வீடியோ முடிக்கும் போது இவர்கள் ஒவ்வொருவரும் நான் ஒரு புதிய மனிதன் என்கின்ற தைரியத்தோடு எழுந்திருக்க உதவி செய்யும் ஐயா. இனி கவலை இல்லை, இனி பயமில்லை. சுத்தமான இருதயத்தோடு உம்மை காண கிருபை தாரும். எங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்திய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு கிறிஸ்தவர்களே, இந்த சில மணி நிமிடங்கள் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் செலவிட்டது ஒவ்வொரு நிமிஷமும் வீண் போகாது. அன்பு நேயர்களே, இப்போது ஒரு நிமிடம் உங்கள் உள்ளத்தை நீங்களே கவனித்து பாருங்கள். இந்த வீடியோ தொடங்கும் போது இருந்த அந்த பாரம் இப்போது எங்கே போனது? இயேசுவின் இரத்தம் உங்கள் இதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. என்னுள் சுத்தமான இருதயம் உண்டாகும் என்று நீங்கள் கேட்ட அந்த ஜபத்திற்கு பரலோகம் பதில் தந்துவிட்டது. இப்போது உங்கள் இதயம் ஒரு சுத்தமான வெள்ளைத்தாள் போல மாறியிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வீடியோ முடிந்த பிறகு நீங்கள் உங்கள் அன்றாட வேலைகளை செய்வீர்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துவிடுங்கள், நீங்கள் இன்று முதல் ஒரு புதிய மனிதன். பழைய கசப்புகள், பழைய கோபங்கள், பழைய குற்ற உணர்வுகள்
அனைத்தையும் நாம் இன்று சிலுவையின் அடியில் விட்டுவிட்டோம். இனி அந்த சாக்கடைக்குள் மீண்டும் உங்கள் கால்களை வைக்காதீர்கள். யாராவது இன்று உங்களை மீண்டும் காயப்படுத்தினால், என் இதயம் இயேசு தங்கும் இடம், அங்கே கசப்புக்கு இடமில்லை என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் பெற்ற இந்த சமாதானத்தை உங்கள் குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாய் உங்கள் மேல் தங்கும். இந்த தவக்காலத்தின் 6ஆம் நாள் பிரார்த்தனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அதிகாரத்தை தொடங்கி இருக்கிறது. இந்த வீடியோவை இத்துடன் முடித்துவிடாமல், உங்களைப் போல உடைந்த உள்ளத்தோடு இருப்பவர்களுக்கும் மன்னிப்பின் விடுதலை தேவைப்படுபவர்களுக்கும் இதை பகிருங்கள். நீங்கள் ஒருவருக்கு ஆறுதலாய் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பார். அன்பு பிள்ளைகளே, நாளை தவக்காலத்தின் 7ஆம் நாள் தியானத்தில் இன்னும் ஒரு ஆழமான சத்தியத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை சுத்தமான இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாய் இருக்கிற தேவன் உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இல்லங்களில் கர்த்தருடைய சமாதானம் தங்கி இருக்கட்டும். சமாதானத்தோடு செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.